இன்னைக்கு வந்து சேலமில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலத்தில் வந்து என்னென்னா, ஒரு பொண்ணு காலேஜில் படிக்கிற பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அது ஆக்டிவாக இருக்குது. இன்னொரு பையன் வந்து அவனும் வந்து ஆக்டிவாக இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்து சேட்டிங்கில் வந்து ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி வந்து 2 பேரும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மாதிரி மெசேஜ் போடுறது வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸாக ஃபஸ்ட்டு ஆறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படியே நாளடைவில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வாக மாறுது. இவங்க வந்து ஆனாலும் வந்து இவங்க நேரில் பார்க்கல. இந்த இதுலேயே இன்ஸ்டாகிராம் அந்த இதுலேயே தான் வந்து மெசேஜே போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் வந்து எப்படியும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க போல். நியூஸில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு நேரம் வந்து காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சேலம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்திருக்கு. இவனும் வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க வரான். அந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு 21 வயசு இருக்கும். அந்த பையனுக்கும் மோரார்லெஸ் அதே ஏஜ் தான். வந்து வரான், வந்து பார்த்து பேசுகிறான். 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் வந்து வியர்டாக இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. உடனே வந்து சொல்லுது, நம்ம வந்து அவசரப்படுறோம்னு நினைக்கிறேன், அதனால் வந்து வேண்டாம் இப்போது அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரெசிஸ்ட் பண்ணுது வேண்டான்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே அவனுக்கு வந்து கோவம் வந்துடுது. இந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வந்து அவன் வந்து கையில் கத்தி வச்சுருக்கான். அதை போட்டு குத்திடுறான். அது வந்து குத்தின உடனே என்ன ஆகுதுன்னா, அது வந்து பூல் ஆஃப் ப்ரெல்ல அந்த பொண்ணு விழுந்துருது. தன்னையும் வந்து அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ரிஸ்ட்டை கட் பண்ணுறது, த்ரோட்டை வந்து ஸ்லிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ண முயற்சி பண்ணால், அதுக்குள்ளே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 பேரையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து அவன் இந்த பொண்ணுக்கு வந்து வீட்டில் மேரேஜ் அலையன்ஸ் பார்க்குறாங்கங்கிறது தெரிய வந்திருக்கு இவனுக்கு. அதனால தான் மெயினாக நேரில் பார்க்க வரேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லியிருக்கான். 2 பேருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதாவது காலேஜ் போகிற பொண்ணு தான் அந்த பொண்ணு. ரொம்ப பெரிய மெச்சூரிட்டிலாம் அந்த அளவுக்கு இருக்காது. அந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட் 2 பேருக்கும் போயிட்டுருக்கு. ஆர்கியூமெண்ட்டும் வந்து ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஆகிருக்கு. இந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்ல, அவன் வேணும்னு சொல்ல, எனக்கு லவ் இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கான், ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். அதனால் வந்து இந்த போலீஸ் வந்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் வந்து கேஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அவன் இனிமேல் தான் அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு வந்து டீட்டெயிலாக தெரிய வரும். நம்ம வந்து டிசிஷன் எடுக்கும்போது வந்து நான் வீடியோவே போட்டிருக்கேன், டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. டிசிஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு சில சமயம் வந்து எது ரைட்டு எது தப்பு அப்படிங்கிறது தெரியாது. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். 4 பேர் சொல்லுவாங்க. 4 பேர் சொல்கிறதுல ஏதாவது ஒன்று வந்து கண்மூடித்தனமாக நம்ம பாட்டுக்கு போய் பண்ணிட்டோன்னா அது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். எதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து சிந்தித்து செயல்பட்டு எடுக்கும்போது தான், டைம் எடுத்தாலும் நம்ம வந்து சிந்தித்து செயல்பட்டு எடுக்கும்போது தான் ப்ராப்ளம் இல்லாமல் வந்து நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியும். இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதுலேயுமே வந்து நம்ம யாருன்னு தெரியாது. அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்னெலாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுறது, அதே மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். இல்லாட்டி வந்து நம்ம உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் போயிடும். இது அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.